ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ. நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு புது டிவி தான் வந்திருக்கு. பழைய டிவி கொஞ்சம் உடஞ்சதுனால ஸோ நியூ டிவி வாங்கியிருக்கோம். இது வந்து எம்ஐயோடைய 55 இன்ச் டிவி. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டெக்னீஷியன் இன்னைக்கு தான் வந்திருக்காங்க, வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். கொஞ்சம் பெரிய டிவி. ஸோ அவங்க எப்படி எடுத்துட்டு நாங்களும் இப்போ தான் பார்க்குறோம். இது வந்து நான் டேபிளில் கரெக்டாக இருக்கும்னு பார்த்தேன், பட் டேபிளை விட பெருசாக இருக்குது. ஸோ ஒரு வால் மவுண்ட் தான் பண்ணணும் போல் இந்த டிவியை. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இது நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ண எதனா டேமேஜ் இருந்தால் நம்மளை மாற்றக்கூட முடியாது. ஸோ அதனால் டெக்னீஷியன் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் இதை மாற்றணும். ஸோ அவங்க அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. நல்லா இருந்தது டிவியும். ஸோ 4K குவாலிட்டியில் வந்து சூப்பராக இருக்குது டிவி. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நாங்கள் 43 வச்சுருந்தோம். அதே ப்ரைஸாக இப்போ 55 வந்துருக்கு. ஸோ டிவி ப்ரைஸ் நாளுக்கு நாள் வந்து கம்மியாகும்ல. ஸோ இது வந்து அப்போ அதிகமாக இருந்தது, பட் ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு இது வந்து இந்த ரேட்டுக்கு வந்திருக்கு. எல்லாமே செட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் டேபிளில் வைக்க சொன்னோம். டேபிளில் வந்து சுத்தமாக பத்தலை, வெளியில் வந்துடுச்சு. ஸோ 43க்கு அந்த டேபிள் கரெக்டாக இருந்தது. இப்போ இதுக்கு வாங்கணுன்னா நம்ம 5 இன்ச்சு டேபிள் தான் வாங்கணும்னு சொன்னாங்க. சரி நீங்கள் செட் பண்ணி காட்டுங்க, கீழே வச்சு பார்க்கலான்னோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஈவினிங்காக வந்து நம்மளுக்கு அழகாக ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு ஸ்டிக்கர்லாம் எடுத்துட்டாங்க. டிவி யூஸ் பண்ணதில் சூப்பராக இருக்குது. செம்ம குவாலிட்டியாக இருக்குது. வீடியோஸ்லாம் நம்மளுக்கு பார்க்கவே பொறுமையாக ஒன்று ஒன்றும் அவங்க அழகாக எடுத்துகிட்டு சூப்பராகவே நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாங்க. நம்மளுக்கு டிவி செட் பண்ணிவிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. எப்படி எப்படி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டிவியில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஓஎஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ பார்க்கவும் வந்து வீடியோ குவாலிட்டி அவ்வளோ அழகாக இருந்தது நம்மளுக்கு. அதான் இப்போ வந்து ஈவினிங் வந்து செட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ட்ரில் போட்டு இங்கே விண்டோ இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே தான் பண்ணி ஆகணும். வேறு எந்த இடத்துலையும் ஃபிட் பண்ண முடியாது டிவியை நம்மளுக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக நான் அடிக்க சொல்லிட்டோம். ஸோ ஃபுல்லாக ட்ரில் பண்ணிவிட்டு போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். டிவி வாலில் ஹேங் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் வந்து டிவி வந்து வாலில் செட் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை, அதனால தான் விண்டோ ப்ளேஸ் பண்ணோம். ஸோ இங்கே டிவி யூனிட் போடுற மாதிரி இருந்ததுன்னா அந்த விண்டோஸ் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்க மாட்டோம் வீடு கட்டுறப்ப. சரி டேபிளில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து டேபிள் அங்கே செட் ஆகலை, அதனால் வாலில் வந்து போட்டாச்சு. ஸோ ஃபுல்லாக ட்ரில் பண்ணிவிட்டு அழகாக பண்ணிட்டாங்க. எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் சூப்பராக நீட் ஒர்க்காக பண்ணியிருக்காங்க. இப்போ போட்டுட்டு டிவி எடுத்து செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து டிவியில் இப்போது ஸ்டாண்டில் வைக்க போகிறதில்ல, அதனால் அந்த கீழே இருக்க பாட்டம் ஸ்டாண்டி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்க அப்படியே ஹேங் பண்ணிவிடுவாங்க. இது வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸடாக ஒரு இடத்துல இருக்காதுல்ல டிவி, அது மாதிரி இல்லை. இது ரொட்டேட்டபிள். எந்த ஆங்கிள் வேணுமோ நம்ம டிவியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி அவங்க காமிச்சாங்க. ஆனால் நம்ம பசங்க இருக்கிறதுனால நம்ம அந்த இதெல்லாம் வைக்க முடியாது. ஏன்னா ஸோ ஃபிக்ஸடாக அது வந்து வாலில் இருக்கிற மாதிரியே செட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு வேணும்னா எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் டிவியை திருப்பிக்கலாம். ஸோ டிவியை மாட்டிட்டோன்னே உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ டிவி வந்து அவர் அந்த சைடு பார்த்து மாட்ட முடியாது. அதனால அந்த அண்ணன் வந்து அந்த சைடு போயிட்டு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஆங்கிள் கரெக்டாக வச்சு மாட்டுறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியாமல் மாட்டிட்டு அது எதாவது இதுவாயிடுச்சுன்னா கஷ்டம்ல. ஸோ அதனால அவங்க பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆங்கிள்லாம் வச்சு காமிச்சாங்க. எப்படி கிராஸில் வைக்கலாம், ஸ்ட்ரைட் வைக்கலாம், ஃப்ரண்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ நான் வாலோட வந்து ஃபிக்ஸ் பண்ண மாதிரி வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்னாங்க. ஸோ நம்மளுக்கு அது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு டிவி உள்ளே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எப்படி அந்த சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே அவங்க கைட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த அண்ணன் வந்து வீடியோ எடுக்கிறது ஃபேஸ் காட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஓகே சொன்னதுனால நான் வீடியோ எடுத்தேன். இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி டிவி சாங்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கலாம். நல்லா இருந்தது பார்க்கவே, கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க. ஸோ இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இன்னும் உடம்பு ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் நான் கண்டினியூ vlogs அண்ட் குக்கிங் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.